டேய் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டாஃப் வந்தாலும் கான்ஃபிடென்ட்டா விஷ் பண்ணுங்க. ஃபேஸ்ல பயமோ இல்ல பிரஷரோ காட்டக்கூடாது. ஓகேவா? நம்ம 3 பார்ட்ஸா விட்டு பிரிச்சிருப்போம். ஓகே, 2 மார்க், 5 மார்க், பிக் டேய் கொஸ்டின். மச்சி அப்ப 1 மார்க்டா. வெயிட் பண்றா. இது நம்ம சால்வ் பண்ணிட்டாவே லாஸ்ட்ல 1 மார்க்குக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேல நமக்கு கிடைக்கும். புரியுதா? பெல் அடிச்சதுல இருந்து அடுத்த 40 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் 3 டெஸ்க்ல இருக்கிறவன் 2 மார்க்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்த 2 டெஸ்க்ல இருக்கவன் 5 மார்க். என் பெஞ்ச்ல நானும் கவினும் பிக் கொஸ்டின்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்க டைம் எடுக்க மாட்டோம், ஷார்ப்பா முடிச்சிருவோம். அடுத்து எங்க பிட்டு 2 மார்க் எழுதினவங்ககிட்ட பாஸ் ஆகும். 2 மார்க்ஸ் எங்களுக்கு. சேம் இதே மாதிரி எவ்ரி 40 to 50 மினிட்ஸ்க்கு பிட் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அப்பதான் 1 மார்க் ஈஸியா 1 மார்க் மேல கிடைக்கும், எழுத முடியும். நம்ம எடுத்துட்டு போகாத கொஸ்டின் வந்தா டோன்ட் பேனிக். சார் ரெஸ்ட் ரூம் போற கேப்ல அதை ரெடி பண்றது என் பொறுப்பு. டேய் இதெல்லாம் மிஸ் ஆயிராதுல்ல. என்கிட்ட நெகட்டிவா பேசாதடா. புரிஞ்சுதாடா எல்லாமே? ஒருவேளை மிஸ் ஆயிருச்சுனா? டேய் பிட்ட பத்தி என்னடா தெரியும் உனக்கு? நீ படிக்காத பரீட்சைக்கு தான் பிட் ரெடி பண்ணுவ. நான் படிச்ச பரீட்சைக்கு, படிக்காத பரீட்சைக்கு, மார்னிங் டெஸ்ட்டுக்கு, ஈவினிங் டெஸ்ட்டுக்கு, கிளாஸ் டெஸ்ட்டுக்கு, மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு, ஓரல் டெஸ்ட்டுக்கு, 1 மார்க் டெஸ்ட்டுக்கு, டெய்லி டெஸ்ட்டுக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும், கிரிக்கெட் டெஸ்ட்டுக்கும் பிட் ரெடி பண்ண கைடா இது. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட ஜூம் ஜெராக்ஸும் கையும் அலைஞ்சது தான் அதிகம். உனக்கு பிட்டு அடிக்க தான் தெரியும், எனக்கு உருவாக்கவே தெரியும். கரெக்டா பேசு.